அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி ரொம்ப மலிவாக இருக்குது. மலிவாக கிடைக்கும்போதே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே 2 கிலோ பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்காக ஒரு 3/4 கிலோ தக்காளியில் இந்த மாதிரி பண்ணி காட்ட போகிறேன். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எல்லாத்துக்கும் இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நம்ம இதை நல்லா சேமித்து வச்சுக்கலாம். இந்த இல்லாத நேரத்தில் ரொம்பவே நமக்கு ரொம்ப கை கொடுக்குற ஒரு தக்காளி பச்சடி. தக்காளி பச்சடி. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டானது, ரொம்ப ரொம்ப மலிவானது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் மண் சட்டி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், ஒரு 3/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு இது போட்டு தீயாமல் நல்லா இதை கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தீயாமல் நல்லா இதை பொன்னிறமாக வறுத்து விட்டுக்கோங்க. கருகாய விடாதீங்க. கருக விட்டிங்கன்னா நம்ம உழைப்பு ஃபுல்லாக வீணாயிடும். இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இதுலேயே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறேன். இப்போ இந்த எண்ணெயில் தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இந்த 3/4 கிலோ ஃபுல்லையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாருங்கள், அழுத்தி பிடிச்சா ஒரு எலுமிச்சம்பழம், அதாவது 50 கிராம் புளி, இதில் கொட்டை நாரெல்லாம் இல்லாமல் எடுத்து இந்த தக்காளியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 50 கிராம் பூண்டு, இதையும் நல்லா மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து இந்த எண்ணெய் ஃபுல்லாக இதில் பரவட்டும். அந்த மாதிரி கலந்து விடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதை ஒரு மூடி போட்டு நல்லா இதை வேக வச்சுக்கோங்க. நல்லா இது வேகட்டும். இது ஒரு 7-8 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இந்த பாருங்கள், இப்போ நல்லா வெந்து இருக்குது. இப்போ இதை வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த சட்டியிலையே இருந்துச்சுன்னா சீக்கிரம் ஆறாது. அதனால் தட்டுக்கு மாற்றிக்கிட்டால் சீக்கிரம் ஆறிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, இந்த சீரகம் சோம்பு அந்த பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு விஷயம் சேர்க்குற பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். இது வெறும் கடுகு, வறுக்கலை, பொடிக்கலை, எதுவுமே பண்ணலை. இது அப்படியே பச்சையான கடுகு தான். இந்த கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ காரப்பொடி சேர்க்க போகிறோம். 2 பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஃபுல்லாக காரப்பொடி சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் காரப்பொடி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி பொடி மொத்தம் 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதில் நீங்கள் எப்படி வேணால் சேர்த்துக்கலாம். இது பாதி அது பாதி சேர்த்துக்கலாம். இதில் 3/4 அது 1/4 சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் சேர்த்துங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா கலந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு தண்ணியே இல்லாத நல்ல ஒரு ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. நல்லா துடைச்சிருங்க. இதை ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பங்கு அரைச்சிட்டேன். இப்போ அடுத்த பங்கு போட்டிருக்கேன். அது பாதி அரைஞ்சிருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை பூண்டெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்கும். அதனால் நீங்கள் அந்த வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வருங்க. எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல களி மாதிரி. ஒரு சொட்டு தண்ணி இல்லை இதில். வெளியிலையே நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் வச்சா 3 மாதம் கெட்டு போகாதுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் கெட்டு போகாது. இப்போ நான் ஒரு 150 கிராம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்ததும் ஒரு கட்டி பூண்டு நெசுக்கி போட்டிருக்கேன். ஒரு 2 காஞ்ச மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா நீங்கள் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதையும் தீய விடாமல் வறுத்துக்கோங்க. வாசனை நல்லா கமகம்மன்னு வரும். அப்போ நம்ம இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் உங்கள் இஷ்டம்தான். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க. நல்லா தான் இருக்கும். நல்ல சத்தம், நான் நிறைய தான் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த தக்காளி விழுது, இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
நல்லா இந்த எண்ணெயில் வேகட்டும். ஏற்கனவே அதை வேக வச்சு தான் இருக்கும். இப்போ எண்ணெயிலையும் வேகும்போது செம்ம சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த தக்காளி பச்சடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்க, லஞ்சு பாக்ஸுக்கு. அப்புறம் இது நிறையா இருக்குது, தீரலையே சாப்பிட்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்துலேயும் காரக்குழம்புல எல்லாத்துலேயும், கறி குழம்புல எல்லாத்துலேயுமே 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு இது சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு டிஷ்ஷு செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த செராமிக் ஜாடியில் சேர்த்து வச்சுக்கோங்க. கெட்டே போகாததுக்கு நான் கேரண்டி உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி இந்த தக்காளி நல்லா எப்போ தக்காளி உங்களுக்கு நயமாக கிடைச்சாலும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி பொடி பண்ணுறோம் இல்லையா, அதே தான் இதில் கொஞ்சம் மசாலா சேர்த்துருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் சாதம் சுட சுட சாதத்தில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது 1 ஸ்பூன் நெய் போட்டு இதை மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறமா நீங்கள் சொல்லுவீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.